தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஏற்கனவே முதற்கட்ட பயிற்சி நிறைவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட பயிற்சியை தேர்தல் ஆணையம் வழங்கவுள்ளது. விவசாயிகளை திமுக அரசு புறக்கணிக்கிறது. விவசாயிகளை காக்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான். 10% வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை. அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதிமுக ஆட்சியில் நீரை சேமிக்க பல தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இண்டி கூட்டணி கூட்டத்தில் கர்நாடகாவிடம் பேசி தண்ணீரை பெற முயற்சிக்காதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் உச்சபட்ச மின்சார நுகர்வு 440.89 மில்லியன் அலகுகளாக பதிவாகியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன்படி தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வு மார்ச் 29ஆம் தேதி 426.44 மில்லியன் யூனிட்டாக இருந்து வந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி 430.13 மில்லியன் யூனிட் அளவுக்கு உயர்ந்தது. தற்போது இந்த மின் நுகர்வு தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் உள்ளது. அதன்படி தமிழகத்தின் உச்சபட்ச மின்சார நுகர்வு 440.89 மில்லியன் அலகுகளாக நேற்று பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் மயங்கி விழுந்த யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சையில் குணமடைந்ததும் யானை வனத்துறையினரை விரட்டியதால் வனத்துறையினர் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு தலை தெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பூர்வமாக திட்டம் போட்டு பாஜகவால் செய்யப்பட்ட ஊழலே தேர்தல் பத்திர நிதி சேகரிப்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசுக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்தில் 19 நாட்களுக்கு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட நாட்களை சம்பளமில்லா விடுப்பாக அனுமதித்து பணி பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். 19 நாட்களுக்கு உரிய ஊதியம், பிற படிகளை ஒரே தவணையில் பிடித்தம் செய்யவும் வடமதுரை வட்டார கல்வி அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக இரட்டை வேடம் போடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகே மேலும் ஒரு ஆட்டை சிறுத்தை அடித்துக் கொன்றுள்ளது. வேட்டையாடப்பட்ட ஆட்டின் பாகங்களை வனத்துறையினர் மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக மயிலாடுதுறை நகரில் 9 பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. பராமரிப்பு பணி காரணமாக திருத்தணி சென்னை கடற்கரை இடையேயான மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை பராமரிப்பு பணி நடப்பதால் மூர் மார்க்கெட் வழியாக ரயில் திருப்பிவிடப்படுகிறது. வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், சென்னை கடற்கரை ரயில் நிறுத்தங்களில் மின்சார ரயில் நிற்காது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழல் மத்திய சிறைச்சாலையில் பார்வையாளர்கள் மனு கொடுக்கும் இடத்தின் அருகே நிழற்குறை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கடும் வெயிலில் காத்திருந்த நிலையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாமதமாக சொகுசு ஏசி காரில் வந்து ஏசி வேனில் பிரச்சாரம் செய்ய சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியது. தண்டையார்பேட்டை வ.உ.சி. நகரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதினியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலை 10 மணி அளவில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தொண்டர்கள் பெருமளவில் வந்தனர். ஆனால் 11:30 மணிக்கு வந்த சீமான் காரில் இருந்து நடந்து செல்லாமல் நேராக பிரச்சார வேனுக்கு சென்றார். வெயில் அதிகம் இருப்பதால் அவர் வருவதற்கு முன்பே பிரச்சார வேன் வரவழைக்கப்பட்டு ஏசியை போட்டு குளு குளு என வைத்திருந்தனர். அதில் பிரச்சாரம் செய்த சீமான் பின்னர் வேனில் இருந்து இறங்கி மீண்டும் அப்படியே காரில் ஏறிச் சென்றார். வெயில் தாங்காமல் தொண்டர்கள் கடும் அவதிக்கு உள்ளான நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மட்டும் குளு குளு ஏசியில் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள கௌர்பங்கா பல்கலைக்கழகத்தில் அரசியல் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு உற்பத்தி போதிய அளவில் அதிகரித்துள்ளதால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் யூரியா இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை பொய் மூட்டை என்று பாஜக விமர்சித்துள்ளது. வாக்காளர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக கூறியுள்ளது. ஜப்பானின் ஹோன்சு நகரில் 3வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் 5.4 பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.